குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டை கிராம்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீட்டாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட முட்டைக்கோஸும் அதுக்கப்புறம் கேரட்டும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ இதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா ரைஸை போட்டு இதில் மிங்கிள் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா இப்போது கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நிறையா வெஜிடபிள்ஸும் இருக்கும். நிறைய ரைஸும் இதில் கம்மியான ரைஸும் நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டு ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும். ஸோ இதனால் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது நல்லா சூப்பராக சுண்டி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை ரைஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல் நிறைய இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல் கவி சுப்ரீம் சமையலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். See you for next video.